நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய எதிர்பார்த்தவரிடம் என்னென்ன விஷயங்களை கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்த நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். தவறான முறையில் தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்த நினச்சா கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டிக்கும், மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய காதல் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம். காதல் தான் ரொம்ப முக்கியமாக. காதலிச்சா எல்லாமே சரியாக போயிடுமா, காதல் கிடச்சா பெரிய வெற்றி கிடச்சிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. காதல்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ, யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறீர்களோ அதுவும் காதல் தான். நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. மன நிம்மதி உங்களுக்கு இருக்க போகுது. ஃபஸ்ட்டு மன நிம்மதி தான் முக்கியம். நம்மளை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள், அது கணவனாக இருக்கட்டும், கணவனுடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்ம மேலே அக்கறை காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷப்படுவோம்ல. அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதற்கான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் முடிச்சு தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கவே வேண்டாம். வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தணும். மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் என்னை வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் வந்து காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா, ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ ஒரு நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க, அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா
தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு, உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன? சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார், சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த 2 கிரக இணைவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தை நிர்ணயம் பண்ண போகுது. இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய எதிர்பார்த்தவரிடம் என்னென்ன விஷயங்களை கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்த நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். தவறான முறையில் தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்த நினச்சா கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டிக்கும், மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய மனசில் உள்ள கனவுகள்னு சொல்லி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லணும்னா 5 வருட காலமாக கனவுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுத்துச்சு. கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆற்றல் இந்த மாதம், நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதம், உங்களுடைய காதல் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம். காதல் தான் ரொம்ப முக்கியமாக. காதலிச்சா எல்லாமே சரியாக போயிடுமா, காதல் கிடச்சா பெரிய வெற்றி கிடச்சிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. காதல்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ, யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறீர்களோ அதுவும் காதல் தான். அப்போ அது நடக்க போகுது, அது கிடைக்க போகுதுன்னு என்ன பண்ணலாம், மனசார சந்தோஷப்பட்டுக்கணும். அதற்கான இயக்கம்தான் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு, அந்த இடமாற்றம் மூலமாக நன்மைகள் உண்டு. நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது, மன நிம்மதி உங்களுக்கு இருக்க போகுது. ஃபஸ்ட்டு மன நிம்மதி தான் முக்கியம். நம்மளை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள், அது கணவனாக இருக்கட்டும், கணவனுடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்ம மேலே அக்கறை காட்டிட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷப்படுவோம்ல. அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, அதற்கான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அரசாங்க துறையில் இருக்கிற நம்மளுடைய மீனராசி நேர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, சம்பள உயர்வு ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் உணவு சார்ந்த தொழில் செய்கிறீங்களோ, உணவு சார்ந்த விஷயங்களுக்கு வேலை பார்க்குறீங்களோ, அதாவது எண்ணெய் உணவு தயாரிக்கிற விஷயங்களை என்னென்ன விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது ஹோட்டல் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும்,
அத்தனை நபர்களுக்குமே அற்புதமான ஆற்றல் உண்டு, அற்புதமான செயல்பாடு உண்டு. கிரகங்கள் தன்னுடைய முழு செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பது மூலமாக நல்ல உணவுகளை நீங்கள் சமைச்சு கொடுக்க போகிறீங்க. அதே போல் அவங்களுமே சாப்பிட்டு உங்களை பாராட்ட போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் முடிச்சு தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கவே வேண்டாம். வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தணும். மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வீடு இடம் மாற்றம் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா முடிந்தளவு இந்த ஆடி மாதத்தை தவிர்த்து விடுங்கள். ஆடி மாதத்தை என்ன பண்ணணும், தவிர்த்துட்டு நீங்கள் ஆவணியில் இடமாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் மூலமாக நன்மை உண்டு. அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதாக இருந்தாலும் என்ன பண்ணணும், இந்த ஆடி மாதத்தை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் கூட தயவு செய்து வாங்கிட வேண்டாம். கடன் வாங்கிட்டீங்கன்னா குறைஞ்சது 9 மாதம் கஷ்டப்படணும். ஓகேவா? 9 மாதம் உறுதியாக கஷ்டப்படணும். நம்மளுடைய கிரகங்கள் அதுக்கு தக்கதான் உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அமர்ந்திருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கடன் கொடுப்பதாக இருந்தால் கரெக்டான எவிடன்ஸோட கடனை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கடனை கொடுத்து அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம் சொல்லி ஏதாவது பணம் வருதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா கடன்காரங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாதம் பண்ணுவாங்க. அது நட்பின் மூலமாக வாங்கின கடனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தேவைக்காக வாங்கின கடனாக இருக்கட்டும், எதனாலும் இருக்கட்டுங்க. கடன் கடனை வாங்கிட்டீங்க, திரும்ப கொடுக்க போகிறீங்கன்னா கூட என்ன பண்ணணும், பக்கா எவிடன்ஸோடு கொடுக்கணும். அல்லது என்ன பண்ணணும், அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் அவங்களுக்கு அனுப்பி அவங்க வாங்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு லெட்டர்ஸ் டைப் பண்ண பிறகு தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பணத்தை போடணும். இல்லைன்னா ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வரும். அல்லது ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ ஒரு எவிடன்ஸ் மூலமாக நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. நம்பிக்கை நடப்பீடில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க திரும்ப என்னோடய டாக்குமெண்ட் அப்புறம் தரேன் நாங்கள் நோ பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை கையில் வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். அப்படி செய்யலைன்னா பலபடியும் சொல்கிறேன், பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்தில் தீர்வு கிடைக்கணும்னா இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மீனராசிக்காரங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் 100% கவனம் வேண்டும். ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கிரகத்தின் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறுகிறார். அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான சூழ்நிலையும் உறுதியாக கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை.